உங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ் பியூ. இன்றைக்கான நாளில் என்னத்தை பற்றி ஒரு காணொலி என்றால் ஒரு சோகமான ஒரு காணொலி. என்னென்னு சொன்னால், ஒரு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளே இருக்குது. ஹயஸ் ரக வாகனம் உண்டு. எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட மருதங்கனி பிரதான பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அம்பன் வைத்தியசாலைக்கு அருகாமையில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்து கொஞ்சம் மோசமான முறையில் தான் ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால், அந்த கீழே போக், அதாவது மதவுன்னு சொல்லுவீங்கன்னா, மதவுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 3 கட்டை இருக்கும். 3 கட்டையும் பிடுங்கி எறிகிற அளவுக்கு ஒரு அதி வேகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்குது. இந்த விபத்துக்கான காணொலி பின்னால் போடுறேன். முக்கியமான ஒரு விடயம், மக்களாகிய நீங்கள் வாகனம் நீங்கள் உங்களோட ஒரு தொழில் முயற்சிக்காக நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு காசு சேர்த்து எடுத்த ஒரு விடயம். ஸோ அதை கவனமாக ஒரு கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் ஓய்வெடுத்து போகிறதுல ஒன்றும் தப்பில்லை. ஸோ இந்த விபத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அசதித்தன்மையினால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி மக்களால் பேசப்பட்டு வருகிறது. இந்த விபத்தில் எத்தனை பேர் பலியான என்று சொல்லி தெரியலை. ஸோ அடுத்த காணொலியில் இதை பற்றிய காணொலியை நான் பதிவேற்றேன். ஸோ மக்களாகிய நீங்கள் உங்கள் உழைப்பினையும் உயிரையும் பாதுகாக்க வேண்டியது உங்களது கடமையாகும். ஸோ தயவு செய்து உங்கள் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த விடயத்தை. வாகனங்களை பாதுகாப்பான முறையில் ஓட்டி செல்லுங்கள். ஸோ அசதித்தன்மை என்றால் அதுக்கான ஓய்வு நேரத்தை கொடுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு இந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்னு காலனியில் போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது அம்பன் ஹாஸ்பிட்டல், அதாவது அம்பன் வைத்தியசாலைக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மதம் ஒன்று இருக்குது. ஸோ அதில் இந்த ஆக்சிடெண்ட் ஏற்பட்டிருக்குது. பாருங்க, ஒரு நேர் ரோடு தான் ஃபுல்லாகவே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கட்டைன்னு தான் குறிப்பிடுவாங்க. ஸோ கட்டைன்னு நான் சொல்கிறேன், 3 கட்டை இருந்துச்சாம். 3 உடைஞ்சி ஓரளவுக்கு இருக்குது. பாருங்க, எப்படி உடைஞ்சிருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல 3 கட்டை மாட்டிச்சு உடைக்கப்பட்டு வாகனம் திருப்பி பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு வருகிறது. ஏறி அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால பிறந்து போய் போஸ்ட்டோட அடிபட்டு போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா முறிஞ்சிருக்கு. தொடர்ச்சியாக பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எந்த அளவுக்கு ஒரு விபத்து வந்து பாருங்க. போஸ்ட்டை பாருங்க எந்த அளவுக்கு அடிச்சு வளைஞ்சி போயிருக்குன்னு சொல்லி. மின்சார வயர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்துடுது அடியோட. வாகனம் சரி, வாகனத்தின் சேதத்தை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. முன்பக்கம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கு. வாகனத்தை பார்ப்போம் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட போய் காட்டுறேன். பின்பகுதி பார்த்தீங்கன்னா உதான் போஸ்டோட அடிபட்ட பகுதி எந்த அளவுக்கு வளைஞ்சு போன நிலையில் இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்போதான் நம்ம பார்த்தீங்கன்னா வாகனத்தை செலுத்தும் போது